நாங்க எல்லாரும் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். இந்த நியாயத்துக்கு எல்லாமே போதுமானவன். பிரபாகரன் ஒரு முடிவு எடுக்கவே ஓடும். யாழ்ப்பாண பிரபாகரன் மாதிரி உருவாக்கிட்டார். இவனுக்கு என்ன சொல்ற முடிவு எடுக்கவே ஓடும். நாங்களும் வந்து சும்மா தொழுத பள்ளி நாங்கள் தொழுத பள்ளி நாங்கள் எனக்கு என்ன பேசலாம். பொட்டிச்ச மாதிரி இல்லை, மிருகத்தை அறுத்து பொட்டிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு கவலை ஆயிடுச்சு. மாடுகள் அறுக்கிய மாதிரி மனுஷன் அறுத்திச்சு. எனக்கு அழுக வரப்போற மாதிரி எனக்கு கவலை ஆயிடுச்சு. அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுடைய முச்சக்கர வண்டிகள் பைக்குகளை போட்டவர்கள் எரித்திருக்கிறார்கள். மிக கொடூரமான செயல் இது. எங்கும் நடைபெறாத ஒரு கொடூரமான செயல். பைக்குகளை எரித்து பள்ளி உள்ளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அங்கே பாருங்கள், அந்த எத்தனை பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் பெறுமதியுடைய பைக்குகள், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மிக பெறுமதியான பைக்குகள் எரித்திருக்கிறார்கள். மிக கொடூரமான காடையர்கள் இவர்கள். எவ்வாறு முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியும்? காடையர்கள் இவர்கள். ஈவிரக்கமின்றி இரக்கம் தன்மையை இல்லாதவாறு இவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இவர்களை ஒருபோதும் அரசும் அங்கீகரிக்க கூடாது, முஸ்லிம் மக்கள் அங்கீகரிக்க கூடாது, எந்த மக்களும் அங்கீகரிக்க மாட்டார்கள். எனவே இவர்களுக்கு உரிய தண்டனை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். கொலை வரி பிடித்த காடையர்கள், ஷேக் நாயின் கொடூரமான கொலையில் பாதிக்கப்பட்ட மாஹிருடைய 2 குழந்தைகள், சிறுவர்கள், மரணித்த மாஹிருடைய மூத்த மகன் ஹசான், இவருக்கு வயது 4 வயது. இரண்டும் சிறிய பிள்ளைகளை அவர் வைத்துவிட்டு மரணித்து விட்டார். இதுக்கு காரணம் அந்த ஷேக்கை அரசு தண்டிக்க வேண்டும். 2 சிறிய பிள்ளைகள் பாருங்கள் நீங்கள், இருவர்களுடைய முகங்களை இவர்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய தாய் இத்தாவில் இருக்கிறார், விதவையாக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் நியாயம். அநீதி இழைத்தவர்கள், மிக கொடூரமான செயலை செய்தவர்களுக்கு நியாயம். நாங்கள் நியாயத்தை பெற வேண்டும். அரசு எங்களுக்கு உதவ வேண்டும். உங்களோட வாப்பாங்க எங்க மேட வாப்பா வாப்பாங்க ஹசான் சொல்லுங்க. எங்கம்மா சொர்க்கத்து போய்தான் பாப்பா. வேற மரணித்த மாஹிருடைய தாத்தாவின் மகன். பேசுங்களேன், அவரால் பேச முடியவில்லை. கொலை வரி பிடித்த ஷேக் நாயகத்தின் அட்டூழியமான கொலையின் காரணத்தினால் 2 சகோதரர்கள் நேற்று முன்தினமெல்லாம் எங்களுடன் ஒன்றாக தோள் கொடுத்து தொழுதவர்கள் இன்றைய தினம் கபறுகளில் மண்ணறைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடூரமான செயலை எப்படி செய்ய முடியும் அவர்களால்? 2 சகோதரர்கள், 4 பிள்ளைகளுடைய தந்தை ஒரால், 2 பிள்ளைகளுடைய தந்தை ஒரால், 2 பெண்மணிகள், இளம் வயது பெண்மணிகள், இருவர் விதவியாக்கப்பட்டு இந்த இடத்தில் அவர்கள் சமாதியாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை கண்டும் கூட அரசு எங்களுடன் இல்லை என்று சொன்னால் இதை விட கவலை எதாக இருக்க முடியும்? தீக்கிரையாக்கியவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹ் போதுமானவன் அவர்களுக்கு. நேற்றைய முன்தினம் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மாஹிருடைய தங்கச்சி இதோ எங்களுக்கு முன் ஒரு சில கருத்துக்களை சொல்ல முன் வந்திருக்கிறார். உண்மையிலே கருத்து செல்றதுக்கு நான் ஒரு நிலைமையில இல்லை. ஆனால் இதை பார்த்தா இப்படி ஒரு கொடூரமான செயலை செய்யறதுக்கு எப்படித்தான் இவங்களுக்கு மனசு வந்ததோ தெரியும். அல்லாஹ் தான் இவங்களையும் பார்த்து கொடுக்கணும். பொலிசோ அரசியலோ எங்களுக்கு அவங்களால செய்யல. அல்லாஹ் அதை விட மேலானவன். அல்லாஹ் பார்த்து கொடுக்கணும். நாங்கள் அல்லாட்டையே இருகார மேந்துடும். யா அல்லாஹ் நீயே இதுக்கு தண்டனை விடு. எங்கட கண் முன்னுக்கு காணணும். அவனுக்கு பண்ண மாட்டேங்கிற நானும் இப்படி செஞ்சுட்டு நாங்களாகவே அந்த புள்ள 2 டே லைஃப் பாருங்கமாக இருந்தா உரிச்சி வச்ச முகம் இந்த முகத்தை பாருங்க. அல்லாவே பார்த்து கொடுக்கட்டும். அல்லா நீயே பார்த்து கொடு. அவங்களுக்கு ஒன்றும் நேர்வழி அடைச்சு ஒன்றும் இல்லாட்டி அல்லா தண்டனை இருந்தாலும் ஒன்று நடக்கட்டும். அல்லாவே கிருபை செய்யட்டும். மரணித்த மாஹிருடைய தாத்தா இதோ இருக்கிறார். என்னையும் எனது பிள்ளைகளையும் அன்பாகவும் ஆதரவாகவும் கவனவனையும் திறமாகவும் கவனித்து வந்தார். இவனும் என்னால் மறக்க முடியாத வாழ்க்கை. அவரை என்னை பார்த்து எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை. என்னை மிகவும் இறக்கமோடு பேச முடியாது கவலை வந்து அவரால் பேச முடியவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மாஹிர் அவர்களுடைய மைத்துனர், அவருடைய சகோதரி
முடித்தவர். மாஹிர் தௌஹீதுக்காக உழைத்தவர். அவர் ஒரு அமைப்பிலிருந்து, நான் இன்னொரு அமைப்பிலும் இருந்து செயற்பட்ட போதிலும் என்னோடு கலந்து ஆலோசித்து நிறைய தவா பணிகளில் ஈடுபடக்கூடியவராக இருந்தார். சகல விடயங்களிலும் என்னிடம் வந்து ஆலோசனை பெறுவார். ஒவ்வொரு விடயங்களை எவ்வாறு செய்வதென்று அந்த அளவுக்கு இயக்க வெறி என்று சொல்லுவாங்க, அது இல்லாத அளவில் ஏதோ தீன நிலைநாட்டணுன்ற பணியில மிகவும் ஆர்வமாக இருந்தார். குடும்பத்தை கவனிப்பதில் ஒரு தந்தை செய்ய வேண்டிய அத்தனை பணிகளையும் கடைசி பிள்ளையாக இருந்து கொண்டு செய்தார். சகல பொறுப்புகளையும் சகல பிரச்சனைகளையும் அவரே தன் தலை சுமந்து காத்திரமான பணியை செய்தவர். அவருடைய மரணத்தில் ஒரு வெற்றி இருக்கிறது என்பதை இந்த விடத்தில் கூற வேண்டும். நிச்சயமாக அவர் மரணம் ஒரு வெற்றியே. உலக துன்பங்களில் கஷ்டங்களிலிருந்து சொர்க்கத்தை பெற்று சென்று விட்டார். அது ஒரு எங்களுக்கு மனதுக்கு ஆறுதலை அளிக்கின்றாலும் அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க பிரார்த்திக்கிறேன். 2 பெண்கள் விதவியாக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி அல்லாஹ்வுடைய மாளிகை தீக்கிரையாக்கப்பட்டு, இது சம்பந்தமா நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நாங்கள் இப்போ இந்த மாதிரி அநியாயத்தை செஞ்சதுக்கு அவனுக்கு அல்லா தாலா நியாயம் கொடுக்கணும். இன்னும் நிச்சயமாக கொடுக்கணும். அல்லா கொடுக்குவான். நிச்சயமாக அல்லா கொடுக்குவான். ஷேகிட ஈரலத்தான் தின்னோணும். இவ்வளோ தான் பள்ளியில் நடந்த கொடூரமான செயல் இரத்த ஆறு போன்று காட்சியளிக்கிறது. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். உண்மைக்கும் செஞ்சவங்க இன்ஷா அல்லாஹ் தண்டனை அனுபவிப்பாங்க. நிச்சயமாக நிச்சயமா இன்ஷா அல்லாஹ். இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல வருகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய பள்ளி தீக்கிரையாக்கப்பட்டு குர்ஆன், புனித குர்ஆன், நாங்கள் மேல எங்களோட உயிரின் மேல மதிக்கப்பட்ட குர்ஆன் எரிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமா நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. நிச்சயமா இது வந்து பெரிய ஒரு முஸ்லீம்களுக்கு பெரிய இழப்பு. இந்த முஸ்லீம்களுக்கு இப்படி செய்யணும்னா காஃபிர் பார்ப்பாங்க என்ன நிலைமைன்னு சொல்லி. நேற்றும் கூட பஸ் வர போச்சுல காஃபில் கேட்டாங்க, உங்களோட 2 சொலத்தாருக்கும் கூட சண்டைன்னு சொல்லி. எங்களுக்கு செல்லத்து வெக்கமாயிக்கு இப்படி நிலைமையோன்னு சொல்லி. ஏன்னா இந்த நிலைமையில இப்படி முஸ்லீம்களுக்கு இப்படி நடக்கணும், இதுதான் முதல் தரம். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு கூலியை நிச்சயமா அவசரமா கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ். தற்பொழுது எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சகோதரர் அஷேக் முஹம்மது ரிதா அவர்கள் இந்த பள்ளியிலே பேஷிமாமாக கடமையாற்றிய ஒரு ஆலிமாக இருக்கிறார். இவர் இந்த அட்டகாசத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சி நடக்குவதற்கு முன்னால் அவர்களுடைய சில 2, 3 அல்லது உலமாக்கள் வந்தார்கள். வந்த நேரத்தில் எங்களுடைய சகோதரர்கள் நிறைய எங்களுடைய பள்ளி வாயிலில் இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அவர்களோடு நாங்கள் கண்ணியமான முறையில் நடந்தோம். அவர்களை பேச வரும்படி சொன்னோம். அப்படி எல்லா விதத்திலையும் எந்த முறையிலே ஒரு மனிதாபிமானத்தோடு நடக்க வேண்டுமோ அப்படி அந்த அளவுக்கு நாங்கள் நடந்து கொண்டோம். அதே நேரத்திலே நாங்கள் அவர்களுடைய இடத்துக்கு போயிருந்தால் நிச்சயமாக எங்களை கண்டம் துண்டமாக ஆக்கியிருப்பார்கள். ஆனால் நாங்கள் அவ்வளவு கண்ணியமாக இருந்தும் கூட எங்களிடத்திலே பேச்சுவார்த்தைக்கு வருவதாக சொல்லி, சமாதானத்துக்கு வருவதாக சொல்லி, இப்படி உள்ளே புரிந்து காட்டுமிராண்டித்தனமாக, அதாவது ஒரு யுத்தத்திலே கூட இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, அதாவது அந்நியவர்களுடைய ஆலயங்களை, அது அவர்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ஸ்தலங்களை கூட ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லும் இருக்கின்ற இந்த மார்க்கத்திலே இப்படி புகுந்து காட்டுமிராண்டித்தனமாக மிலேச்சத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் அக்பர்.